ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான். ஆக்சுவலாக வீட்டில் வெண்டைக்காய் வாங்கினாவே யாரும் சாப்பிட்றது கிடையாது. குழம்பு வச்சாலும் பொரியல் வச்சாலும் அது கடைசி வரைக்குமே நான் தான் செஞ்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நெட்டில் பார்த்தா செஞ்சேன். வாங்க எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 65 மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வெண்டைக்காவை ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெண்டைக்காய் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 hour வச்சிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஒரு பேனில் ஊற்றி சூடானதுக்கப்புறமா இதுக்கு போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சு போயிடும். அப்படி தான் எனக்கும் கரிஞ்சு போச்சு. அதனால தான் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.